ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். மிக அருமையான வேத வசனம். இங்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமையாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் அநேக மகிழ்ச்சியான காரியங்கள் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி நமக்கு பலனை கொடுக்காது. ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவனுக்கு பலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவரோடு கூட பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது அநேக மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் அது மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் பலனுள்ளதாக, நினத்தை உண்பது போல, கொழுப்பை உண்பது போல நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறதாக கர்த்தருடைய வார்த்தைகள், வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நான் அவரோடு கூட பேசும்போது, மோசே பார்க்கும்போது 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு கூட பேசியிருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தேவனோடு கூட நான் பேசும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ பலன் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் மகிழ்ச்சிக்காக அநேக காரியங்களை, பாவ காரியங்களை, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு பலன் கொடுப்பது அல்ல. ஆனால் தேவனுக்குள், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மோசேயைப் போல, தாவீதைப் போல. தாவீது அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தரை ஆராதித்து அவர் மகிழ்ச்சியாக இருந்ததை, அவர் பலனாக இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதுபோல் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, கர்த்தரை ஆராதிக்கும்போது, தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் தேவ பலனால், தேவன் கொடுக்கிற அந்த பலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உலகத்தின் மகிழ்ச்சிகளை வெறுத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தானியேல் 3 வேளையும் செபித்தாரோ, தேவனுடைய ரகசியங்களை பெற்றாரோ, அது அவருக்கு பலனுள்ளதாக மாறியது. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ஆராதிக்கும் போது அது பலனாக மாறியது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்த போது அது அவருக்கு பலனாக மாறியது. அதுபோல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதுபோல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் வேதத்தை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது அதில் கிடைக்கிற பலன்தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற காரியமாக இருக்கிற. நீங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், அது உங்களுடைய பலன் என்று நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த நாள் தேவன் நமக்காக கொடுக்கிறார். அந்த நாளிலே உலகத்தின் மகிழ்ச்சியில், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது, அது நமக்கு பலனை கொடுக்காது. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது பலனாக மாறுகிறது. அந்த மனிதனை அது உயிர்ப்பிக்கிறதாக, அது தேற்றுகிறதாக, மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிற. அப்படிப்பட்ட தேவ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ள நீர் இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால் நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிழ்ச்சியும் கர்த்தருடைய பலனையும் நீர் கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.